பொறியியல் சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவு நாளை மறுநாள் தொடங்கப்படும் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். இந்த அறிவிப்பு தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழகத்தில் நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வரக்கூடிய 9ஆம் தேதி வெளியாகும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேர்வு அந்த முடிவு பணிகள் எல்லாம் முடிந்துவிட்ட சூழலில் 2 நாட்களுக்கு முன்னதாக நாளை மறுநாள் முடிவுகள் வெளியாகும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பொறியியல் சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவு நாளை மறுநாள் 7ஆம் தேதி காலை 10 மணி முதல் துவங்கும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கலந்தாய்வை நடத்தக்கூடிய தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கல்வி இயக்குநரக அலுவலகத்தில் உயர்கல்வி அமைச்சர் திரு கோவி செழியன் பொறியியல் சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவை துவக்கி வைப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் உள்ள 450 பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் 2 லட்சம் இடங்கள் இருக்கின்றன. இதற்காகத்தான் இந்த ஆன்லைன் வழியிலான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட இருக்கிறது. 1 மாதம் வரை மாணவர்களுக்கு கால அவகாசம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 2 லட்சம் மாணவர்கள் பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு விண்ணப்பிக்கிறார்கள். அவற்றில் 1.5 லட்சம் இடங்கள் வரை ஒவ்வொரு ஆண்டும் நிரம்புகின்றன. இந்த ஆண்டும் அதிகமான மாணவர்கள் பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு விண்ணப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.